ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதில் நான் ஆல்ரெடி இல்லஸ்ட்ரேஷன் அவுட்லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ லேட்டராக உங்களுக்கு வீடியோஸ் நான் இல்லஸ்ட்ரேஷன் எப்படி ட்ரா பண்ணணும், ஃபேஷன் ஃபிகருக்கும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் ஆல்கஹால் கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த மீடியம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் லைட்டாக கலர் எடுத்து ஸ்கின் டோனுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். எந்தெந்த இடத்துல ஃப்ளஷ் பார்ட்ஸ்க்கு நம்மளுக்கு கொடுக்கணுமோ அந்த இடத்துல எல்லாம் ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் கார்மெண்ட் ட்ரா பண்ணும்போது ரீரைட் ஆகிடுச்சுன்னா இல்லை அந்த இடத்துல ஸ்மஜ் ஆகிடுச்சுன்னா உங்களால் ஸ்கின் டோன் கொடுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு எப்போ இல்லஸ்ட்ரேஷன் ட்ரா பண்ணாலும் உங்கள் ஃப்ளஷ் பார்ட்ஸ்க்கு நீங்கள் ஸ்கின் டோன் கொடுத்துருங்க. அதே மாதிரி டார்க்கர் லைட்டர் எந்த இடத்துல டார்க்கர் வேணுமோ அந்த இடத்துல டார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கார்மெண்ட்டுக்கு ஃப்ராக்கில் உள்ளார லெக்கு தெரிகிற மாதிரி, ஏன்னா லைட்டரான ஒரு ஃபேப்ரிக் அவங்க வியர் பண்ண மாதிரி நான் காட்டணுங்கிறதுக்காக நான் லெக் சைட் கொடுத்துருக்கேன். எப்போ நீங்கள் உங்கள் கார்மெண்ட்டை நீங்கள் கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் எந்த ஷேட்ஸ் நீங்கள் நினச்சி இமேஜின் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த ஷேடுக்கான 3 வெரைட்டி கலர்ஸ், ஒரே கலரோட 3 ஷேட்ஸ், டார்க்கர், லைட்டர் அண்ட் மீடியம் 3 ஷேடும் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எப்போவுமே லைட்டர் ஷேட் கொடுத்துருங்க. ஸ்லோவாக ஸ்மூத்தாக ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துட்டே இருங்க. இப்போ நான் எந்த இடத்துல டார்க்கர் சைடு வரணுமோ அந்த இடத்துலேருந்து நான் லைட்டர் சைடுக்கு ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் பாட்டம்லேருந்து டாப்பு கொடுத்துட்ருக்கேன். எந்த இடத்துல டார்க்கராக அப்ளை பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் 2 or 3 ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்திங்கன்னா அந்த ஏரியா டார்க்கர் ஆகிடும். ஆல்ரெடி நான் சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைட் ஷேட்ஸ் கொடுத்துட்டு இப்போது நெக்ஸ்ட்டு மீடியம் ஷேட் நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். எந்த இடத்துல நம்ம ஹைலைட் டார்க்கர் பாயிண்ட்ஸ் கொடுக்கணுமோ அந்த இடத்துல நம்ம இப்போ மீடியம் ஷேட்ஸ் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளோரல் எஃபெக்ட் மாதிரி அந்த இடத்துலலாம் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த இடத்துல எல்லாமே நான் மீடியம் கலர் ஒரே ஷேடோட மீடியம் ஷேடை நான் கொடுக்குறேன். எந்தெந்த இடத்துலலாம் அந்த டார்க்கர் ஷேட் நான் கொடுக்க போகிறேனோ அந்த இடத்துல மட்டும், மீதி இடத்துலலாம் லைட்டராக தான் இருக்கணும். வேணும்னா நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை அந்த லைட் ஷேடை எந்த இடத்துல உங்களுக்கு ஃபோல்ட்ஸ் வருதோ அந்த இடத்துல மட்டும் ஒரு 2-3 ஸ்ட்ரைக் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல மறுபடியும் டார்க்கராக மாறிடும். இந்த கலர்ஸ் கம்ப்ளீட்டாக மர்ஜ் ஆகும். ஸோ நான் லேட்டராகவும் நான் இது மேலேயே ரீரைட் பண்ணாலும் அந்த ஷேட்ஸ் அதோட மர்ஜ் ஆகிரும். நீங்கள் வாட்டர் கலர்ஸ் இல்லை கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை ப்ராப்பராக அந்த இடத்துல கொடுக்கணும். அப்போ தான் அது மர்ஜ் ஆகும். இப்போது ஹேர் டூ பண்ணலாம். ஹேருக்கு மோஸ்ட்லி ப்ரௌன், க்ரே, ப்ரௌன் ஒரு ஷேட்ஸ் அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். நீங்கள் டார்க் ப்ரௌன் அந்த மாதிரி ஷேட்ஸ், பிளாக் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இல்லஸ்ட்ரேஷன் கொஞ்சம் ஃபேஷனபுளாக இருக்கும். நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணும்போது பார்த்து பண்ணணும். ஏன்னா அது ஸ்மஜ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது பார்க்க ஃபேஸில். ஸோ அதனால் எப்போவுமே இந்த மாதிரி கலர்ஸே நீங்கள் ஹேர் டூக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பாயிண்ட் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போது நான் டார்க்கர் ஷேட் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது எந்த இடத்துலலாம் வேணுமோ அந்த இடத்துலலாம் நான் டார்க்கர் ஷேட்ஸ் பாயிண்ட் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக வைக்கிறேன். ஏன்னா அது ஃப்ளோரல் எஃபெக்ட் மாதிரி தெரியணுங்கிறக்காக நான் ஸ்ட்ரோக்ஸ் அந்த மாதிரி கேப் விட்டு வைக்கிறேன். பக்கத்தில் அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி சின்னதாக கொடுத்தீங்கன்னா ஒன்று ஒட்டிடுச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். நம்ம மீடியம் கலர் கொடுத்தோம்ல அதுவும் அதில் தெரியணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கேப் கொடுங்க. ஓவராலாக இந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நான் டார்க்கர் ஷேட் கொடுத்துட்ருக்கேன். எப்போவுமே நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த அவுட்லைன்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் பிளாக் மார்க்கர் பென் ஒரு பாயிண்ட் பென் ஏதாவது வச்சுட்டு நீங்கள் எந்த மாதிரி இமேஜின் பண்ணி நீங்கள் பென்சில் ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அது மேலே நீங்கள் ப்ராப்பராக அந்த பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த அவுட்லைன் ட்ரா பண்ணணும். அப்போ தான் எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன பிளான்ங்கிறது தெரியும். நீங்கள் பிளாக் மார்க் கொடுக்கவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இல்லஸ்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகிட்டே வரும்.
இந்த பாயிண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி நீங்கள் வேணுங்கிற இடத்துல ஹைலைட் அண்ட் டீட்டெயில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எந்த இடத்துலலாம் ஹைலைட் பண்ணணுமோ அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணி டீட்டெயில் பண்ணிகிட்ருக்கேன். தென் அகைன் கீழே வந்து இப்போ நான் ஃபோல்ட்ஸ் அண்ட் ரஃபிள்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணுறதுக்காக கீழே அந்த பிளாக் பாயிண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓவரால் அவுட்லுக் இப்போ தான் தெரியும். இந்த இந்த ஸ்ட்ரைக் பாயிண்ட்ஸில் இந்த ஸ்ட்ரோக் நான் இப்போ எதுக்கு கொடுக்குறேன்னா, அந்த போர்ஷன் எல்லாமே ஒரு ஃபோல்டபுளாக இருக்குங்கிறதுக்காக, ஃபோல்ட் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நான் வந்து இந்த லைன்ஸ் போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த வீடியோக்காக நான் வந்து ஆல்ரெடி பென்சில் அவுட்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பென்சில் அவுட்லைன் கொடுக்காமலும் நீங்கள் ட்ரா பண்ணலாம் நேச்சுராகவே. ஸோ இதில் வந்து நான் பென்சில் அவுட்லைன் மொதவே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஷேட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எரேசர் வச்சு நான் அந்த பென்சில் அவுட்லைன் அந்த எரேஸ் பண்ணிடுவேன். கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். இப்போ இதில் வந்து டீட்டெயில் முக்கியம். ஸோ நீங்கள் வந்து அக்சஸரீஸ் இல்லை ஜுவல்லரி ஏதாவது யூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் அதில் ஹைலைட் பாயிண்ட் கொடுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஒயிட் இங்க் யூஸ் பண்ணி ஃபைனல் அவுட்லுக் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.